இந்த ரோட்டில் தான் மக்கள் டெய்லி பயணிக்கிறாங்களா அப்படின்றது எனக்கு மிகப்பெரிய ஒரு மனவேதனை தருது. ஒரு பாதை 1 மணி நேரமாயும் வர முடியல. அந்த அளவு ஒரு மோசமான ஒரு சாலைகளை இங்கே நம்ம பல்லாவரத்துலேருந்து அனகாபுத்தூர் வரைக்கும் இருக்கிறது. இன்னைக்கு ஆட்சியில் இருக்கும் திமுகவை சேர்ந்தவர்கள் உடனடியாக இந்த பகுதிக்கு வந்து இந்த ரோடினுடைய நிலைமை என்ன என்பதை பார்க்கணும். சும்மா எங்கேயோ உட்காந்துக்கிட்டு எங்கள் ஆட்சி சிறந்த ஆட்சி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா மக்கள் எல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. தேமுதிக சார்பாக 1 மாதத்துக்கு முன்னாடி நாங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணோம். இன்றைக்கி நான் வரேன்னு சொன்னோடனே பேட்ச் ஒர்க் பண்ணி மேனேஜ் பண்ணுறாங்க. அப்போது என்னைய விடுங்க, நான் எப்பயோ வரேன் போகிறேன். அப்போ இங்கே அன்றாடம் வாழ்கின்ற இந்த ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் இந்த ரோட்டில் எப்படி டெய்லி பயணிப்பாங்க அப்படிங்கிற ஒரு இது வேண்டாமா? இன்றைக்கி பத்திரிகையாளர்கள், பொதுமக்கள், இன்றைக்கி சின்ன குழந்தைங்க ஸ்கூல் போகணும், ஆஃபீஸ் போகணும், எவ்வளோ இருக்கு. எப்படி இந்த ரோட்டில் டெய்லி பயணிக்க முடியும்? உடனடியாக கார்ப்பரேஷன் இன்றைக்கி பல்லாவரத்துலேருந்து அனகாபுத்தூர் மற்றும் இந்த ஃபுல்லாமே குன்றத்தூர் வரைக்கும் எல்லா ரோடையும் உடனடியாக சரி செய்து மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரணும். இல்லைன்னா மக்களுடைய எதிர்ப்பை நிச்சயமாக திமுக அரசு பெறும் என்பதில் எந்த மாற்று கருத்து இல்லை என்பதை தேமுதிக சார்பாக மட்டும் இல்லை, மக்கள் சார்பாக என் கருத்துக்களை இங்கே பதிய வைக்கிறேன். அப்படி சொல்லியும் நீங்கள் செய்யலைன்னா உறுதியாக நான் சொல்கிறேன், மாபெரும் ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் தேமுதிக சார்பாக என் தலைமையிலே நிச்சயமாக நடத்துவேன் என்பதை இந்த நேரத்தில் நான் உறுதியாக தெரிவித்துக் கொள்கிறேன். மக்களுக்காக தான் இந்த ஆட்சி. மக்களுக்கு எதுவுமே செய்யலைன்னா எதுக்கு இந்த ஆட்சி? தயவு செஞ்சு உங்கள் அமைச்சர்களை அனுப்புங்க, உங்கள் எம்எல்ஏக்களை அனுப்புங்க. என்ன இங்கே இருக்கு நிலைமைன்றது புரிந்து கொள்ளுங்கள். சொல்லுங்க. பஸ்ஸு இந்த ரோட்ல பஸ் 1 மாதம் ஆச்சு. அப்போ இங்கே இருக்கிறவங்கெல்லாம் மக்களாக என்ன, ஒரு ஆஸ்பத்திரிக்கு போகணும், வேறு வேலைக்கு போகணும், எவ்வளவோ இருக்குது. இன்றைக்கி கிராம பகுதிகளில் இதை விட சிறப்பாக இருக்குது. அப்போ இந்த அளவு ஒரு அவல ஆட்சி இங்கே நடக்கிறது என்பதற்கு ஒரே ஒரு உதாரணம் பல்லாவரத்துலேருந்து குன்றத்தூர் வரைக்கும் உடனடியாக அரசு இதில் கவனம் செலுத்தணும்னு நான் கேட்டுக்கிறேன். உள்ரோடு நோண்டி போட்டுருக்காங்க. தமிழக பேரை திமுக ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? எதுங்க மத்திய பட்சத்தில் தமிழக பேரை இடம்பெறலாம் சொல்லிட்டு திமுக ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க. திமுகவோட நிலைப்பாடு இல்லை, இதெல்லாம் பார்க்க சொல்லுங்கள் தயவு செஞ்சு. மத்திய பட்ஜெட்டுக்கு ஆர்ப்பாட்டம் பண்ணுறது ஒரு பக்கம் இருக்கட்டும், அவங்க உரிமையை கேட்குறாங்க. திமுக என்பது தமிழ்நாட்டின் அரசு, தமிழகத்தில் முதல்வராக தேர்ந்தெடுக்கப்பட்ட இருக்காங்க. அதனால் முதல் இந்த ரோடுகளை எல்லாம் முதல்ல சரி செய்யணும். இந்த மாதிரி ஒரு வேர்ஸ்ட் ரோடு தமிழ்நாட்டில் எங்கேயுமே பார்க்க முடியாதுன்ற அளவுக்கு இருக்கிறது. இந்த அரசு உடனடியாக கவனம் செலுத்தணும். சரிங்களா? நன்றி.